வணக்கம் நேயர்களே. மிக வேகமாக வந்த கார் ஒன்று எதிர் திசையில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை இடித்து விழுத்தி மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவரும் பின்னால் அமிழ்ந்து வந்தவரும் விழுந்து உடனடியாக இருவரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தினால் ஒரு ஊரே கதறி அழுகிறது. இந்த சம்பவம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவத்தை நாங்கள் பார்த்தால் நேற்று இரவு அக்கரைப்பற்றில் இருந்து பொத்துவில் திசை நோக்கி கார் ஒன்று மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. எதிர் திசையில் மோட்டார் சைக்கிளில் ஒருவர் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறார். பின்னால் ஒருவர் இருந்திருக்கிறார். இருந்தவர் 24 வயதுடைய சுந்தரலிங்கம் அர்ச்சனா என்கின்ற பெண். உடனே இருவரும் கீழே விழுந்தார்கள். வேகமாக வந்த கார் இடித்ததில் விழுந்தவுடன் திருக்கோவில் வைத்தியசாலைக்கு அங்கு இருந்தவர்களால் இருவரும் கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் அது 24 வயது சுவதி அர்ச்சனா உயிரிழந்து விட்டார். காரை ஓட்டிச் சென்றவர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்கவில்லை. அப்படியே ஓடிக்கொண்டு போய் அந்த தமிழ்வில என்ற பகுதியில் வந்து காரை நிப்பாட்டிட்டு அவர் ரங்கி ஓடிட்டார். இப்ப அவர் தேடுகின்ற பணியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் தமிழ்வில் பகுதியை சேர்ந்தவர் தான். இந்த நபர் யார்? மிக வேகமாக இவர் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் போய் கொஞ்சம் தள்ளி காரை நிப்பாட்டிட்டு தப்பி ஓடி இருக்கின்றார். இப்ப போலீசார் விசாரணைகளை மிக வேகமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவரை கைது செய்து சரியான தண்டனை வழங்கப்படும். அவர் விபத்தை இப்பொழுது இப்ப என்ன சொல்றது, ஒரு நாகரிகமாக வந்து விட்டது. விபத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் நிற்பது இல்லை. அப்படியே மெதுவாக தப்பியோடுகின்ற படலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது படலம் இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இலங்கையில். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மிக அதிகமாக இந்த விபத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் நின்று என்னாச்சு என்ன மாதிரி அவர்களை கொண்டு வைத்தியசாலையில் சேர்க்க வேண்டும், முதலுதவி செய்ய வேண்டும், ஏதாவது அந்த எண்ணமே இல்லை. அப்படியே தட்டிட்டு போக வேண்டியதுதான். 2 நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் KKS உப்புமடை சந்தையில் மோட்டார் சைக்கிளில் ஒரு ஆண் ஒரு பெண்கள் ஓடுகின்ற மோட்டார் சைக்கிளில் வந்தார்கள். அவர்கள் வந்து மெயின் பிரதான வீதிக்கு ஏறுகிறார்கள். பின்னால் வருகிறது ஒரு வட்டார வாகனம் வருகிறது. பின்பக்கத்தால் இடிச்சு இவர்கள் விழுந்து விட்டார்கள். அவர் ஓடிவிட்டார். அதே போல KKS வீதியில் கோட்டாவில் பகுதியில் நடக்கிற கோட்டாவிற்கு மனைவிக்கும் இடையில் ஒரு முச்சக்கர வண்டி கொண்டு வருகிறது. ஒரு குடும்பம் ஆண் பெண் நினைக்கிற கணவன் மனைவி 2 பிள்ளைகள் ஒரு பெண்கள் ஓடுகின்ற மோட்டார் சைக்கிளில் ஆக்டிவா நினைக்கின்றேன் அதில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே வந்த முச்சக்கர வண்டிக்காரர் முன்னாள் போலீஸ் நிற்பதை கண்டு அவர் மறைத்தாளம் என்பதற்காக அப்படி மிக வேகமாக திருப்பி கொண்டு நேராக போயிருக்கிறார். அவர்கள் 4 பேர் மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து காயங்களுக்குள்ளாகி அங்கிருந்த வாகனம் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு வைத்தியசாலை செல்லப்பட்டு சம்பவங்கள் இடம்பெறுகிறது. அப்ப இது போலதான் நேற்றிரவும் இடம்பெற்றிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்துகின்ற வாகன சாரதிகள் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பியோடுகின்ற ஒரு மனிதநேயமற்ற மனிதாபிமானமற்ற சம்பவம் பதிவாக இருக்கிறது. ஏனென்றால் விபத்தை ஏற்படுத்தியது நீங்கள் தான். நீங்கள் தப்பி ஓடினால் எத்தனை நாளைக்கு தப்பியோட முடியும்? எங்கே ஓட முடியும்? இல்லையா? அந்த பெண் இப்போ உயிரிழந்துட்டார். 24 வயது யுவதி அர்ச்சனா. அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர் ஊரவர்கள் அயலவர்கள் கதறி அழுகிறார்கள். அந்த மோட்டார் சைக்கிள் எப்படி நீங்க அந்த போட்டோல பாப்பீங்க என்ன நிலையில் அந்த மோட்டார் சைக்கிள் இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த வேகத்துல அந்த கார் வந்திருக்க முடியும். அன்பான சாரதிகளை மிக உணர்ந்து செயற்படுங்கள். உங்கள் உயிர் உங்கள் குடும்பத்தினுடைய உயிர் அதே போலதான் மற்றவர்களுடைய உயிர். தயவு செய்து வாகனங்களை நீங்கள் வீதிகளில் நிறுத்தி வைத்திருக்கின்ற வாகனங்களை மிக கவனமாக செயற்பட வேண்டும். நிறுத்தி வைக்கின்ற வாகனங்களுடைய 2 கிழமைக்கு முதல் உண்மையான சம்பவம். இது வந்து திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்ற சம்பவம். நிற்கிறது வாகனம் ஒன்று. பின்னாலே ஒரு மோட்டார் சைக்கிள் வந்தது. மெதுவாக ஒரு வந்தார். இவர் பின்னால கண்ணாடியை பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அப்படியே தான் இருந்த ஆசன சீட் கதவை திறக்கிறார். அந்த திசையில வந்த ஒரு வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளில் சென்றவரை நல்ல வேளையில் அவருக்கு மேல் ஏறி இருக்கும் வாகனம். உடனே சுதாகரித்துக் கொண்டு அவர் வேகத்தை கட்டுப்படுத்தியபடியால் பாரிய அனர்த்தம் தவிர்த்து. எனவே வாகனங்கள் ஓடி செல்லுகின்ற சாரதிகளும் நிறுத்தி வைக்கின்ற சாரதிகளும் கண்ணாடியை பாருங்கோ, திரும்பி பார்த்து ஆக்கள் விராட்டி கதவு திறந்து இறங்குங்கோ. தயவு செய்து உங்களுடைய கவனையினமும் உங்களுடைய என்ன சொல்வது என்ன மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சாரத்தியம் செய்கின்ற பொழுது அந்த மனநிலையில் மட்டும் இருங்கள். அதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும் பாதுகாப்பு. மீண்டும் சந்திப்போம். இறந்த யுவதியினுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். குடும்பத்திற்கான அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம்.